இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உதறி தள்ளுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். And he, casting away his garment, rose and came to Jesus. Mark chapter 10 verse 50. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, ஒரு குருடனை குறித்து அவன் உடனே என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை, மேபி ஒரு ஷாலா இருந்திருக்கலாம், அதை தூக்கி எறிந்துட்டு உதறி தள்ளிட்டு இயேசு கிட்ட வந்தான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உதறி தள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஊர் வழியா போறாரு. அப்ப அநேகர் அவர் பின்னாடி போறாங்க. இங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த குருடனாயிருந்த ஒரு மனிதன், அவன் பெயர் பர்த்தேமேயு என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்ப எல்லாரும் பேசிட்டு போறதை அவன் கேட்டிருப்பான் கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்கிறவர், நம்ம என்ன கேட்கிறோமோ நமக்கு சுகம் கொடுக்கிறவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கான். கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு பயங்கரமா சவுண்டு போடுறான். எல்லாரும் அமைதியா இருக்கும்படி சொன்னான்னா, இயேசு கிறிஸ்து அவரது குரலை கேட்டு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் மத்தவங்க சொல்றாங்க, அவர் உன்னை அழைக்கிறார், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனத்துல இருக்கிறபடி அவன் தன் மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி அவன் போறான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு அசட் அந்த மேல் வஸ்திரம் தான். அவன் வைத்திருந்த, மேபி அது பிளாங்கெட்டா இருக்கலாம், ஒரு ஷாலா இருக்கலாம். அது அவ்வளவு நாளும் வெயிலின் தாக்கத்தை அவன் குறைக்க உதவி செய்திருக்கும். நைட்டு அவன் தூங்குறப்போ குளிரா இருக்கிறதுக்கு அதை போத்தி தான் படுத்திருப்பான். ஈவன் அவனை குறித்து என்ன எழுதிருக்குன்னா, அவன் கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு. சோ அவன் பிச்சை எடுக்கிறது கூட அந்த வஸ்திரத்தை, அந்த ஷால் மாதிரியான அந்த வஸ்திரத்தினால அவன் விரிச்சு அதுல பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அவன் நல்லா பார்க்கணும். இதோடு கூட இயேசு கிறிஸ்து முன்னாடி அவன் போகல. தனக்கு இருந்த தான் எதை ஒரு பிடியாக தன் பிழைப்புக்கு ஒரு காரணமாக இருந்ததோ அந்த வஸ்திரத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடத்தில் போறான். ஏன்னா அவனுக்கு உள்ளூர ஒரு நம்பிக்கை, நான் போறேன், அவர் என்னை சுகமாக்கிடுவார், அதுக்கப்புறம் நான் பிச்சை எடுக்கிறதற்காக இந்த வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது. இன்றைக்கு இயேசுவினாலே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இயேசுவிற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம்? என்னுடைய பழைய மேலாடையோடு, அதாவது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்குள்ளா இருந்த அந்த பாவ சுவாபத்தோடு நான் நின்று கொண்டிருக்கிறேனா? என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார், நான் என் பிழைப்பிற்காக ஒரு வேலை செய்கிறேன், ஒரு பிசினஸ் செய்கிறேன், இது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் நான் கேரி பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஏதோ இயேசு கிறிஸ்து தன் முன்னாடி நின்னவங்க எல்லாத்துக்கும் அற்புதம் செய்யல. மாறாக யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய எல்லாவற்றையும் இயேசுவுக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு வந்தாங்களோ அவங்களைத்தான் அவர் குணமாக்கினார். அவர்களுக்கு தான் அற்புதம் செய்தார். அவர்களுடைய பிள்ளைகள் தான் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நாம் என்ன மாதிரியான ஒரு பீப்புளாக அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம்? நம்முடைய எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுவால் என் காரியம் நடக்கும், இயேசுவால் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிற்கிறோமா? அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் மேல் விசுவாசத்தோடு நிற்கிறோமா? அல்லது இயேசு ஒரு பக்கம் கூப்பிட்டாலும் என் வாழ்வாதாரத்திற்கு, என்னுடைய வேர்ல்ட்லி லைஃபுக்கு இதுவும் எனக்கு அவசியம் அப்படின்ற மாதிரி அதையும் என் கையில பிடிச்சிட்டு நான் போய் நிக்கிறேனா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, எப்படி இந்த குருடன் தன்னுடையதை, தன் ஆதாரத்தை இயேசு கூப்பிட்ட உடனே உதறி தள்ளிவிட்டு எழுந்து இயேசு முன்னாடி நின்று தன்னுடைய இழந்து போன அந்த பார்வையை பெற்றுக்கொண்டானோ, அதை போல நமக்காக வைத்திருக்கிறதை இயேசுவுக்காய், தேவனுக்காய் நாம் இழந்து அவர் முன்னாடி நிற்கும் போது அவர் நமக்கும் சரி, நம்மை கொண்டும் சரி பெரிய காரியங்களை செய்வார்.
அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது அழைப்பிற்காய், உமது ரட்சிப்பிற்காய் இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அழைப்பு பெற்ற நாங்கள் அநேக நேரத்துல எங்களுடைய பழைய சுபாவங்களையும் பழைய காரியங்களையும் எங்கள் பழைய வாழ்க்கையில இருந்த சில காரியங்களையும் முன்னால கேரி ஃபார்வர்டா நான் தூக்கிட்டு அலைகிறதை ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, எல்லாவற்றையும் உமக்காய் நாங்கள் குப்பையாக நினைத்து உதறி தள்ளிவிட்டு உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.